இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலே எங்களை அன்போடு அழைத்த குருவானவர் முத்துராஜ் ஐயா அவர்களுக்கும் ஏஞ்சல் டிவி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களை ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாள் வரை எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். உடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களோடு இருந்தது ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை எங்களுக்கு செய்வீராக. ஒரு நிமிடம் ஒரு ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய நீர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கப்படுவதாக. அப்படி ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாருமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. சொல்லுமா? ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாருமையா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே இயேசுவே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாங்கள் உமக்கு துதிகளை எடுக்கும் பொழுது, உமக்கு நாங்கள் சோதனைகளை எடுக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பதாக. எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளுக்கு ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் இந்த நாளிலே தரப்போகிறார். ஹல்லேலூயா. என்னோட சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். அவர் நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய கர்த்தருடைய மகிமை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இன்றைக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நன்றி செலுத்தும்படியாக நிர்ணயம் பண்ணப்பட்ட நாள் இது. ஆகவே சந்தோஷமாய் கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்காக நல்ல கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மைகளை மாத்திரம் செய்தார். கரங்களை தட்டி சொல்லுமா? 1 2 3 4. எல்லாரும் இருக்கிறவங்களை கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரே நன்மைகளை செய்கிறேன், வருடம் முழுவதும் செய்கிறேன், எங்களோடு இருந்திரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லுங்களா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை தட்டி ஆசையாய் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. உற்சாகமாய் நன்றி தகப்பனே இயேசுவே செய்தீரே. வருடம் முழுவதும் காத்தீரையா, உந்தன் பலத்தால் நிறைத்தீரையா. சொல்லுங்களேன். வருடம் முழுவதும் காத்தீரையா, உந்தன் பலத்தால் நிறைத்தீரையா. கரத்தால் என்னை அணைத்தீரையா, கிருபையால் என்னை மூடினீரையா.
கரத்தால் என்னை அணைத்த தேவன் அவர், கிருபையாலே மூடின தேவன். சந்தோஷமாய் நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. வருடம் முழுவதும் எங்களோடு இருந்த தெய்வமே, கரம் எங்களோடு இருந்துச்சு, கிருபை எங்களோடு இருந்தது, இரக்கம் எங்களோடு இருந்தது. புதிய ஆண்டிலும் எங்களை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. புதிய சுதந்திரம் புதிய ஆண்டில் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது. சந்தோஷமாய் நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னோட சேர்ந்து இருக்கிற இடங்கள்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய ஆண்டுக்காக புதிய ஆண்டிலும் நடத்துமையா, புதிய கிருபைகள் தருவீரையா. புதிய ஆண்டிலும் நடத்துமையா, புதிய கிருபைகள் தருவீரையா. புதிய சுதந்திரம் எனக்கு தந்து மேன்மைப்படுத்தி வைப்பீரையா. சொல்லுங்களேன், புதிய சுதந்திரம் உங்களுக்கு தந்து மேன்மைப்படுத்தி வைப்பார். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய இருதயம் நன்றினாலே நிரப்பப்படுகிறது, இருதயம் நன்றினாலே நிரப்பப்படுகிறது. இந்த வாய்கள் துதியினாலே நிரப்பப்படுவதாக. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நண்பன் பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. ஆசையாய் சொல்லுவா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆண்டு முழுவதும் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல இயேசுவாக கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த பலத்துக்காக, அவர் கொடுத்த பாதுகாப்புக்காக உங்களோடு இருந்தாரு. வருடத்தை முடிக்க முடியாது என்று எண்ணினீர்கள், ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து எல்லா நாட்களிலும் பத்திரமாய் பாதுகாத்து அடுத்த ஆண்டுக்கு ஆயத்தப்படுத்துகிற நேரத்தில் வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மகத்துவமான தேவன் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் பெரிய தேவன் அவர். அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. அவருடைய கிருபையை நாம் சந்தோஷமாய் பாட போகிறோம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாதது. ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம் அந்த வருடத்திலே, ஒருவேளை துக்ககரமான பாதையில் நீங்கள் நடந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் சரி, ஒருவேளை மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, ஒன்று பிரியாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய மாறாத கிருபை. ஹல்லேலூயா. அந்த மாறாத கிருபை மாறாத பிரமாணத்தினாலே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாறவே மாறாது, அது மாற்றப்படவும் முடியாது. ஹல்லேலூயா. என்னோட விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் கர்த்தர் விலக மாட்டார். சந்தோஷமாய் எங்களோட சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுங்கள். 1 2 3 4 எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை முற்றிலுமாய் மாறாது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்களேன், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்களேன், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சொல்லுவோமா? யெகோவா நிஸ்ஸி என்றும் ஜெயமானவர், என்னோடு இருப்பவர், என் வாழ்க்கை நம்பிக்கையானவர், போதுமானவர். யெகோவா நிஸ்ஸி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்களேன். யெகோவா நிஸ்ஸி என்றும் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சந்தோஷமாய் மலைகள் விலகி போனாலும் ஆண்டவர் மாறாதவராய், எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் மாறாததாய், வல்லமை மாறாததாய், அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். சந்தோஷமாய் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறாத தேவன் எப்பொழுதும் மாறாதவராய் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். வருடத்தின் கடைசி நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களிலே சில நேரங்களிலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகிறது? ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வதற்கு ஒரு பிரமாணத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வதற்கான பிரமாணம் வேதாகமத்தில் இருக்கிறது. அவற்றை நாம் கற்றுவிட்டு சில நேரங்கள் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். லேவியராகமம் 23 அதிகாரம் 23 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லேவியராகமம் 23:23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த நாளாய் இருப்பதாக. வேதாகமத்திலே ஒரு நாள் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி என்கிற ஒரு நாள் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே விசேஷமாய் ஒன்று செய்வார்களாம். எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற ஒரு பண்டிகையை அவர்கள் நிர்ணயம் பண்ணுவார்களாம். இந்த பண்டிகைக்கு பெயர் என்னவென்றால் ரோஷ் ஹஷானா என்கிற பெயர். என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். ரோஷ் ஹஷானா, ரோஷ் ஹஷானா. இந்த நாள் எந்த நாள் அப்படின்னா, வேதாகமத்தின் பிரகாரமாக இந்த நாள் நியூ இயராக கொண்டாடுகிறார்கள். நாம் கிரகோரியன் கேலண்டர் என்கிற காலண்டரை பின்பற்றுகிறோம். அதிலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்மளுக்கு நியூ இயர். வேதாகமத்திலே ஒரு காலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அவர்கள் நியூ இயராக கொண்டாடுகிறார்கள். இந்த நாள் விசேஷமான நாள். இந்த நாளுக்கு பேர் ரோஷ் ஹஷானா என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளில் விசேஷ தன்மை என்னவென்றால், இந்த இடத்துல எக்காலத்தை ஊதுவார்களாம். எக்காலம் ஊதுகிற ஒரு காரியம் நடைபெறுகிறது. வேதாகமத்தில் எக்காலம் ஊதுகிறது எதை குறிக்கும் என்றால், ஒரே ஒரு காரியத்தை தான் குறிக்கும். வேதாகமத்திலே முதலில் இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஆரம்பம் என்கிற ஒரு காரியம். எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்களேன். புதிய ஆரம்பம். ரோஷ் ஹஷானா அப்படின்னா புதிய ஆரம்பம். இப்ப புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம அடி எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய தொடக்கம் உண்டாக போகிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய தொடக்கம் ஆரம்பமாக போகிறது. ஒருவேளை எத்தனை புது வருஷம் வந்தாலும் புதிய தொடக்கம் வரல அப்படின்னா அது புது வருஷம் கிடையாது. நீங்க எத்தனை புது வருஷம் வந்துக்கலாம், ஆனா புதிய தொடக்கம் வந்தால் அதுக்கு பேர் புது ஆண்டு, புதிய ஆண்டு. ஆண்டவர் புதிய தொடக்கத்தை தருகிறார் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புதியசு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழசு ரிப்பேர் செய்யப்பட்டதாக இருக்காது, பழசை சரி செய்யப்பட்டதாக இருக்காது, பழசை அப்டேட் பண்ணதா இருக்காது, அது புதுசாவே இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறார். இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? அதுவும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ரோஷ் ஹஷானா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நியூ இயர்ல வந்திருக்கிறோம். முந்தின நாளில் என்ன செய்ய வேண்டும்? முந்தின மாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்தில் இந்த 6ஆம் மாதம் என்பதை எலுல் மாதம் என்று சொல்வார்கள். எலுல் என்கிற மாதம். இந்த மாதத்தை என்ன மாதம் என்று சொல்வார்கள் என்றால் டெஷுவா என்று அழைப்பார்கள். இந்த மாதம் முழுவதுக்கும் பெயர் டெஷுவா என்கிற பெயர். அதாவது நியூ இயருக்கு முந்தின மாசத்துக்கு பேர் டெஷுவா அப்படிங்கிற பெயர். அதுல என்ன நடக்கும், என்ன பிரத்யேகமாக நடக்கும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
யாத்திராகமும் 34:28 இப்படியாக சொல்லுகிறது. மோசே என்ன பண்ணினார் என்றால், அங்கே மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் இரவும் பகலும் இருந்தார். அவன் 10 கற்பனையாக உடன்படிக்கையின் வார்த்தைகளை அந்த பலகையிலே எழுதினார். இந்த நாள் இந்த டெஷுவா அப்படிங்கிற நாட்களா இருக்கிறது. 40 நாட்கள் உபவாசம் இருக்கிற நாட்களா இருக்கிறது. புதிய வருடத்துக்கு முன்பதாக இருக்கிற 30 நாட்களும் அடுத்த வருட 10 நாட்கள் என்று 40 நாட்கள் அவர்கள் நியமனம் பண்ணி கொள்வார்கள். அப்படின்னா புது வருஷத்துக்கு முந்தின மாசம் அது உபவாசத்தின் மாசமான ஒரு மாசம், கர்த்தரை நோக்கி திரும்புகிற ஒரு மாசமான ஒரு மாசம். டெஷுவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திருப்புதல் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். திருப்புதல், மனம் திரும்புதல், turn, return என்ற அர்த்தம். இந்த நாளிலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கொண்டாட்டத்தின் மாசமாக இந்த மாதம் இருந்தாலும் நாம் இந்த நேரத்திலே திருப்புதலை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நீங்க திரும்பினீங்க அப்படின்னா ஆண்டவருடைய மேலான பாதைகளை செல்ல போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் இப்ப நேற்று ஆண்டவருடைய புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஏசாயா 55:6 இந்த டெஷுவா அப்படின்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நாட்கள் அவர் சமீபமாய் இருக்கிற நாட்கள், இந்த நாட்கள் அவர் பக்கத்தில் இருக்கிற நாட்கள். இந்த நாட்களை நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் திரும்புவார். திரும்பி என்ன ஆகும்னா மேலான இடங்களை உங்களுக்கு கூட்டி செல்வார். வழிகளை விட்டு திரும்பி மேலான நினைவுகளுக்கு செல்ல வேண்டும், மேலான வழிகளுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார், புதிய ஆரம்பங்களை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரில் கேட்க போறோம், ஆண்டவரே புதிய காரியத்தை இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த வருடத்தில் எனக்கு செய்வீராக என்று நாம் கேட்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் என்ன செய்யப்படும் என்று எபிரேயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் இருக்கிறதாம், ஒவ்வொரு வருடத்துக்கும் அந்த பக்கம் இருக்குமாம். அந்த பக்கத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் புதிய பக்கத்தை திருப்பி புதிய கிருபைகளையும் புதிய காரியங்களையும் அந்த புது பக்கத்தில் ஆண்டவர் எழுதுவாராம். இந்த நேரத்தில் அப்படி நடக்குமா? இந்த நேரத்தில் அப்படி நடந்து சீல் பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் புதிய காரியங்களை தொடங்கும்படியாக நம் ஆண்டவரை நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி இந்த வருடத்தின் கடைசி நாளில் அமர்ந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை நீர் எனக்கு செய்வீராக. என்னுடைய இருதயம் சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி திருப்பப்படுவதாக. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வழிகளை விட்டு நான் திரும்புகிறேன், என்னுடைய நினைவுகளை விட்டு நான் திரும்புகிறேன், உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் திரும்புகிறேன். என்னுடைய இருதயம் உம்மோடு இப்பொழுது இணைக்கப்படுவதாக, என்னுடைய இருதயம் இணைக்கப்படுவதாக. ஏனென்றால் நீர் புதிய தொடக்கத்தை எனக்கு ஆரம்பிக்கிறேன், புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே நான் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னில் வாழ்பவரே, என்னில் வசிப்பவரே, சிங்காசனத்தில் சதா காலம் ஆளுகை செய்பவரே. சொல்லுங்களேன். என்னில் வாழ்பவரே, என்னில் வசிப்பவரே, என்னில் வசிப்பவரே, சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் சதா காலமும் ஆளுகை செய்பவரே. நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் என்னில் வாழ்பவர்க்கே. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் இயேசுராஜனுக்கே. Jesus lives in me and I live in him.
seated on the throne. He reigns forever, forever and forever. He is holy, 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 God Almighty. Oh, holy, 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 God Almighty. Praise and honor, glory and power to the one who lives in me. Praise and honor, glory and power to the one who lives in me. ஒரு நாள் காலையில நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாயிலே போட்ட ஒரு பாடல். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னிலே வாசம் பண்ணுகிறீர், என்னிலே நீர் வசிக்கிறீர் ஆண்டவரே, நான் உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். என்னோடு சேர்ந்து கடைசியாக இந்த வரிகளை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களாம். என்னில் வாழ்பவரே, என்னில் வசிப்பவரே, சிங்காசனத்தில் சதா காலமும் ஆளுகை செய்பவரே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்களை வாசம் பண்ணுகிறீரே மகிமையானவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறது, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. வருடத்தின் கடைசி நாளிலே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் என்னில் வாழ்பவர்க்கே, ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் இயேசு ராஜனுக்கே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் பரிசுத்த தெய்வ நீரே. ஆண்டவரை பார்த்து வருடத்தின் கடைசி நிலையிலிருந்து நாங்கள் நோக்கி பார்த்து புதிய தொடக்கத்தை தருகிற மகத்துவமான தேவனை பார்த்து, ஆவியானவரை வழி நடத்தின தேவனை பார்த்து, எல்லாவற்றையும் சதா காலங்களிலும் அதிசயமான காரியங்களை செய்து முடிக்கிற மகிமையான பிரபுவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில தொடும்படியாக ஜெபிக்கிறோம், இந்த வல்லமை தொடும்படியாக ஜெபிக்கிறோம், இந்த மகிமை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற மகிமையான தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே புதிய வருடத்திலே நீர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? புதிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், சகலத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன், சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்கிறேன். வரப்போகிற ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. சொல்லுங்க, வரப்போகிற ஆண்டு கர்த்தருடைய கிருபைகள் நிறைந்த ஆண்டு. வரப்போகிற ஆண்டு முழுமையும் நான் பெற்றுக்கொள்கிற ஆண்டு. எல்லா மாதங்களிலும் கர்த்தருடைய சமாதானம் என்னை மூடி இருக்கும், எல்லா மாதங்களிலும் கர்த்தருடைய வல்லமை என்னை மூடி இருக்கும். கர்த்தருடைய நிறைவிலே நான் வாழ்வேன். ஒரு சின்ன சுதந்திரம் கூட நான் இழந்து போவதில்லை, ஒரு சின்ன காரியம் கூட இறந்து போவதில்லை. கர்த்தர் நிர்ணயம் பண்ணி நான் சகலத்தையும் எடுத்துக் கொள்வேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் வர போகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்று நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற மகாபெரிய பிரபுவே, இந்த நேரங்களில் நாங்களுமே துதித்து சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. வருடம் முழுவதும் பாதுகாத்த தேவன் வருகிற ஆண்டிலும் சகலத்தையும் நன்மையாய் எங்களுக்கு செய்து முடிப்பீர் என்று விசுவாசித்து, அடுத்த ஆண்டிலே கடைசி நேரத்தில் இதே போல ஒரு நன்றி செலுத்துகிற ஆராதனையிலே நாங்கள் வந்து நிற்போம் என்று விசுவாசித்து நாங்கள் சோதரிக்கிற நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.